Watch full episodes on Jio Hotstar. ஸ்டாப் ஸ்டாப் ட்ரக்குக்குள்ள என்ன இருக்கு ஓபன் பண்ணி காட்டு. லாடு சிங் சார், நீங்க இருக்கும்போது ட்ரக்ல தப்பான பொருளை யார் எடுத்துட்டு போவாங்க சொல்லுங்க பாப்போம். உங்க பேர் ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. உங்க பேரை கேட்டா திருடங்க எல்லாரும் படன்னு நடுங்குவாங்க. என்ன சொல்ல, என்ன பத்தி என்ன சொல்றாங்கங்கறத நீ சொல்ல என் காதுல தேனா பாயுது. அல எல்லாரும் இப்படி வாங்க, இவர் என்ன பத்தி புகழ்ந்து தள்ளுறாரு. வாங்க. நம்ம சார பத்தி இவன் என்ன சொல்ல போறான்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி கூட எந்த திருடனாவது திருடனான்னா அவனை பார்த்து திருடாத, அப்புறம் லட்டு சிங் வந்துருவாருன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் திருடுறதையே நிறுத்திடுவான். வா 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 வா, உங்களை எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. என்ன எதிர்பார்க்கிறேன் சொல்லு. யோ கான்ஸ்டபிள், என்ன பத்தி எல்லாரும் எவ்வளவு பெருமையா பேசுறாங்க பாரு. நல்லா கவனமா கேளு. நீ சொல்லுப்பா, சொல்லிக்கிட்டே இரு. இதுக்கு மேல நான் என்ன சார் சொல்றது? உங்க பர்சனாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. எல்லாரும் உங்க ஃபேனா இருக்காங்க. ஒரு தடவை ஒரு ஷூட்டிங்ல ஒரு ஹீரோயின் கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டேன். அதுக்கு அவங்க என்கிட்ட நீ என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேக்குற, லட்டு சிங் சார் கிட்ட கேளு அப்படின்னாங்க. லட்டு சிங் சார், ட்ரக்ல பாம்பை ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இவங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சார். என்ன? ஹலோ சிவா. ஹலோ ரேவா, அது யூடி. நான் நேஷனல் ஹைவே பக்கம் ஒரு ட்ரக்கை பிடிக்கிறதுக்காக போறேன். நீங்க அங்க வந்துருங்க. என்ன சின்ன பையா, எதுக்கு வழியில நிக்கிற? ஒழுங்கா வீட்டுக்கு போ, இல்ல அடி வாங்குவ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். நான் உங்ககிட்ட பாசமா தானப்பா சொன்னேன், எதுக்கு பறந்து வந்து அடிக்கிற? ஏன்னா நீங்க தப்பு பண்றீங்க. ரொம்ப அதிகமா பேசுற. இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இதுக்கப்புறம் நீ என் வழியில வரவே கூடாது. ட்ரக்லயே எவ்வளவு நேரம் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க? வந்து எனக்கு உதவி பண்ணுங்கடா. இங்க பாரு சின்ன பையா, நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். இங்க பாரு, இப்ப நான் டாக்டர் கிட்ட போயாகணும். எங்க ஓட பாக்குற? நில்ல நில்ல, நீ எங்க ஓடுறன்னு தானே கேட்டேன்.
அதுக்கு இப்படி எல்லாம் அடிக்கலாமா? நான் இங்க தான் போறேன்னு சொல்லிட்டு ஓடனா என்ன பேச்சா இருக்கும் போதே அடிக்கிற? இந்தாங்க லட்டு சிங் அங்கிள், இதுல நிறைய பணம் இருக்கு. இவங்க பாம்புகளை ஸ்மக்லிங் பண்றாங்க போல இருக்கு. ஸ்மக்லிங்ல இவ்ளோ பணமா? எங்கேயோ கொள்ளையடிச்சிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். லட்டு சிங் அங்கிள், பாம்புங்களெல்லாம் இங்க காட்டுக்குள்ளேயே விட்டுருங்க. ஓகே சிவா, ஓகே. என்னோட ட்ரக்க வரவிடாம தடுத்தது யாரு? சொல்லு. யாரு 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 யார் அப்படி பண்ணது? இதுக்கான விளைவு என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கும் அவன் கூட ஒரு சின்ன பையன் சிவான்னு இருந்தான். அவங்க தான். லட்டு சிங். லட்டு சிங்க விட மாட்டேன். என் பவரை காட்டிய தீர்வேன். இந்த சர்பிலாவோட கடிக்கான வைத்தியம் எங்கேயும் இல்லைன்னு அவனுக்கு தெரியணும். அவனுக்கு நான் பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். யார் பண்ணி எங்க இருந்து வந்திருக்க? தாளம் போடுறதுக்கு ஒண்ணு இந்த டேபிள இங்க போடல. வேலை செய்யணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். கம்ப்ளைண்ட் இருந்தா என்கிட்ட கொடு, இல்லனா வேற எங்கேயாவது போய் நல்லா தபைலா வாசிக்க கத்துக்க போ. இன்ஸ்பெக்டர் சார், சமீபத்துல ஒரு ட்ரக்க நீங்க புடிச்சீங்களாம். அதுல நிறைய பாம்புகள் இருந்துதான், நிறைய பணம் இருந்துதான். அது எங்க இருக்கு? பணத்தை காட்டுக்குள்ள விட்டுட்டேன், பாம்புகளை ஹெட் குவார்டர்ஸ்ல கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். புரியுதா? என்ன? ஓ சாரி 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 சாரி. பாம்புகளை நான் காட்டுக்குள்ள விட்டுட்டேன், பணத்தை நான் ஹெட் குவார்டர்ஸ்ல கொடுத்துட்டேன். ஆமா, இந்த விஷயத்த நீங்க ஏன் கேக்குறீங்க? Who are you? You are who? You who are? ஏன்னா அந்த பணத்துக்கு நான் தான் ஓனர். அந்த ட்ரக் என்னோடது. இதுக்கு தண்டனையா தினமும் நீங்க ஒரு பேங்க்ல இருந்து பணத்தை கொள்ளையடிச்சு கொடுக்கணும். இப்பவே வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல இருந்து 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு வாங்க. வாட்? 5 கோடியா? யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த லட்டு சிங்கையே திருடிட்டு வான்னு சொல்லி இருப்ப. கான்ஸ்டபிளே, கான்ஸ்டபிளே, இவனை பிடிச்சு இப்பவே லாக்அப் குள்ள தள்ளு. என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணுங்க. யாரும் அனாவசியமா பயப்படாதீங்க. எனக்கு இப்பவே 5 கோடி ரூபாய் பணம் வேணும். பேங்க் மேனேஜர் எங்க? அட என்னப்பா நீ துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க? நான் உன்ன கேட்கலப்பா, மேனேஜர் எங்கன்னு கேட்டேன். லட்டு சிங் சார், நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாரு, தொணலாம் என்ன கேள்வி கேட்காத. எனக்கு பதில் சொல்ல தெரியாது. உடனே லாக்கரை திறந்து 5 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து இந்த பேக்குள்ள வையே. புரியுதா? லட்டு சிங் சார், ஒரு போலீஸா இருந்துகிட்டு நீங்களே இப்படி திருடிட்டு இருக்கீங்களே. நீங்க திருடுறீங்கன்றதை என்னால நம்பவே முடியல சார். மேனேஜர், உயிரா பணமானு பார்த்தா உயிர் தான் நான் சொல்லுவேன். இப்ப நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் வந்து முழு ஸ்டோரியை நான் விவரமா சொல்றேன். வரேன். ஓகே, பாய். சிவா, வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல இப்பதான் திருட்டு நடந்துச்சு. நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன். சீக்கிரமா வா. மேனேஜர் அங்கிள், பேங்க்ல திருடி இருக்காங்கன்னா நீங்க லட்டு சிங் அங்கிள்க்கே ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. எனக்கு ஏன் ஃபோன் பண்ணிருக்கீங்க? சிவா, லட்டு சிங் சார் தான் பேங்க்ல இருந்து 5 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிட்டு போனாரு. இந்தா நீ கேட்ட 5 கோடி ரூபாய். இத நான் திருடிட்டெல்லாம் வரல.
பேங்க்ல கடனா வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த பணத்தை நான் திரும்ப தந்துடுவேன். இந்த சர்பிலாவோட கடிக்கு எந்த வைத்தியமும் இல்ல. இப்ப நான் கிளம்புறேன். ஆனா நீ எனக்காக இன்னொரு வேலையும் செய்யணும். நான் நிறுத்துன்னு உன்கிட்ட சொல்ற வரைக்கும் நீ நீக்காம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னது புரிஞ்சதில்ல? புரியலனாலும் புரிஞ்சுக்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல, அதாவது மேல இருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னது? உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களா இங்க எங்க இருக்காங்க? இதுதான் ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம். நான் சொன்னதை மறந்துடாத, இல்லைன்னா என்ன ஆகும்ன்றது உனக்கே நல்லா தெரியும். இல்ல. இங்க பாரு லட்டு சிங், Yes. டான்ஸ் ஆடிக்கிட்டே இரு. என்னோட பாசமான நண்பர்கள் உனக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. எங்க? நீ மட்டும் டான்ஸை நிறுத்தின, பாசமா உன் பக்கத்துல வந்து உன்னை கடிச்சிருவாங்க. பாய் பாய். இல்ல 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 இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, வேண்டாம். இப்ப அறம் பாருங்க, நீங்க நிறுத்துங்கன்னு சொல்ற வரைக்கும் என் ஆட்டம் ஆடிக்கிட்டே இருப்பேன். கான்ஸ்டபிள், மகுடிய ஊதுப்பா. சிவா, திடீர்னு ஒரு ஸ்னேக் மேன் வந்து என்ன மிரட்டி பேங்க்ல போய் 5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்க வச்சுட்டான் சிவா. அவன் என்ன நாகினி டான்ஸ் எல்லாம் ஆட சொல்லிட்டு ரெட் கலர் கார்ல எஸ்கேப் ஆயிட்டான். ப்ளீஸ் அவனை பொடி. லடுசிங் அங்கிள், இந்த மாதிரி எல்லாம் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் முன்னாடியே கெஸ் பண்ணேன். எப்படியாவது நான் அந்த ஸ்னேக் மேனை கண்டிப்பா தடுத்து நிறுத்துவேன். ஒரு சின்ன பையன் அடிச்சிட்டான்னு சொன்னால, அந்த சின்ன பையன் கண்டிப்பா இவனாதான் இருப்பான். டிரைவர், வண்டிய ஃபாஸ்டா ஓட்டு. ஓட்டி ஓட்டி இந்த சின்ன பையனோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடணும். வாவ், சூப்பர் சின்ன பையா. ரேசிங் உனக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும்னா போ, சின்ன பசங்க விளையாடுற வீடியோ கேம்ல போய் விளையாடு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது சின்ன பையா. நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் பேக தொட்டிருப்ப.
இப்ப இவன்கிட்ட ஃபைட் பண்றது என்னோட முட்டாள்தனம். ஒருவேளை போலீஸ் ஃபோர்ஸை இவன் வர சொல்லி இருக்கலாம். அதனால இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான் எனக்கு நல்லது. ஆஹா. எப்படி இருக்கு என்னோட ஸ்டெப்பு? நான் இப்போ உங்க முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்கேன். யோ கான்ஸ்டபிள், மகடி ஊத அடிக்கடி மறந்துடுறேன். நல்லா ஊதியா, அப்பதானே ஸ்டெப்பு வரும். லட்டு சிங் அங்கிள், பேங்க்ல இருந்து திருடின பணம்லாம் இதுல தான் இருக்கு. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். நீ என்னோட மரியாதையும் வேலையும் ரெண்டத்தையும் காப்பாத்திட்ட. லட்டு சிங் சார், இப்போ எதுக்கு நீங்க இந்த பாம்பு டான்ஸ் ஆடுறீங்க? அது வந்து என்னன்னா, நான் டான்ஸ் ஆடுறத நிறுத்தினா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கொத்திடுவாங்க. அதனால தான் நான் ஆடுறேன். கான்ஸ்டபிளே, நான் ஸ்டாப்பா மகுடிய ஊதே. கொத்துருவாங்களா? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாம்புகளா கொத்துறதுக்கு? ஆஹாஹா, ஏஹே, பாம்புங்க தான். கான்ஸ்டபிளே, மகுடிய ஊதுப்பா நல்லா. அவங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்லப்பா. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்பதான் அவன் கூட ஃபைட் பண்ணேன். அவன் வித்தியாசமா நடந்துக்கவே இல்லையே. அவன் சிம்பிளா ஹேட்டும் கிளவுஸும் தானே போட்டிருந்தான். இல்ல 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 சிவா, அந்த ஹாட் அண்ட் கிளவுஸ்ல தான் ஆபத்தான பாம்புகள்லாம் மறைஞ்சிருக்கு தெரியுமா? அவன் சாதாரண ஆளு இல்லப்பா, ஸ்னேக் மேன் சிவா, ஸ்னேக் மேன். அவனுக்கு பாம்புகள்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கப்பா. லட்டு சிங் சார், திஸ் இஸ் டூ மச். சிவா ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் நாம முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கான்ஸ்டபிள் ஸ்டார்ட். லட்டு சிங் அங்கிள், இந்த ஃபுட்டேஜ்ல நீங்க மட்டும் தான் தெரியுறீங்க. சார் சார், அநேகமா கேமராவோட டைரக்ஷன் உங்க மேல மட்டும்தான் இருந்திருக்குது போல இருக்கு. அப்படியா? கான்ஸ்டபிள், நீ மகுடி வாசிக்கிறதுல கவனமா இரு. மகுடி வாசி. ஒன் செகண்ட் பேடாராம் அங்கிள். லட்டு சிங் அங்கிள், உங்க கண்ணை ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணுங்க. ஓ நோ, உங்க கண்ணை சொல்லல. கேமரா ரெக்கார்டிங்ல இருக்கிற கண்ணை ஜூம் பண்ண சொன்னேன். சிவா, லட்டு சிங் சார் இஸ் ரைட். ஜூம் பண்ணத கொஞ்சம் ஒத்து பாரு. அந்த ஆளோட காதுலயும் தலையிலயும் ஸ்னேக்ஸா இருக்கு. பாரு சிவா. அவன் மனுஷனே இல்ல, ஏலியன் தான். எந்த மனுஷனுக்கும் இப்படி ஸ்னேக்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லப்பா. யுடி, திரும்பவும் ஏலியன்ஸா? யூ ஆர் கரெக்ட் ரேவா. இவன் வித்தியாசமா தான் இருக்கான். இந்த ஸ்னேக் மேனோட ஹிஸ்டரி என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். லட்டு சிங் அங்கிள், நீங்க டான்ஸ் ஆடுறது நிறுத்திட்டு ஆக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா சிவா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சும்மா விட மாட்டாங்களேப்பா. சரி சரி, ஓகே சிவா, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப தைரியமா தான் இருக்கு. ஆனாலும் நீ சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சிடு, இல்லன்னா அவன் வந்து என்ன கொத்திடுவான்ப்பா. பணம் என் கையை விட்டு போயிடுச்சு. அந்த பையனை விடக்கூடாது. அவனை நான் கடிச்சே ஆகணும். அவனோட கதைய முடிச்சே ஆகணும். யார் மேல இருக்கிற கோவத்தை யார் மேல காட்டுற? கோவமா? கோவம் இல்ல சித்தப்பா, என்னோட ரத்தம் அப்படியே கொதிக்குது. ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அவன் என்கிட்ட பணம் இருந்த பேக்கையும் பறிச்சுக்கிட்டான். சின்ன பையன் கிட்ட அடி வாங்கியிருக்க. ஏன் உன் கையில எல்லாம் நிறைய பாம்புகள் இருக்கு. அதை காமிச்சிருந்தா அந்த சின்ன பையன் ஓடி போயிருப்பா. அவனை பார்த்தா பயப்படுறவன் மாதிரி தெரியல. அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தான் சித்தப்பா. சிரிக்கிறத எல்லாரும் நிறுத்துறீங்களா? உங்களை சிரிக்கிறதுக்காக இல்ல, எதிரிகளை பயமுறுத்துறதுக்காக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சயின்டிஸ்ட்,
இந்த மாதிரி சிரிக்கிற பாம்புகளை பார்த்து யாரு தான் பயப்படுவாங்க? இந்த பாம்புகளை எதுக்காக ஃபிட் பண்ணீங்க? இங்க பாருப்பா, இது எதையுமே நான் வேணும்னு உனக்கு பண்ணவே இல்ல. நான் பாம்பை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. நீயும் பாம்புகளும் ஒன்னு ஆயிட்டீங்க. இதுக்கான ஆன்டிடோட்டா நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா நீ சீக்கிரமா சரியாயிடுவேன். நான் குணமடைய விரும்பல. இந்த ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறேன். நான் கோடிக்கணக்கா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறமா தான் குணமடைகிறத பத்தி நான் யோசிப்பேன். முதல்ல உங்களை நீங்க குணப்படுத்திக்கோங்க சித்தப்பா. அதுக்கப்புறம் என்ன பத்தி நீங்க யோசிங்க. ஓகே, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். ஆனா ஒண்ணு மறந்துடாத, நீ பண்றது எல்லாமே தப்பான காரியம். அதோட விளைவுகளும் கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். இந்த சர்பிலாவோட பிளான் என்னன்னு உங்களுக்கு தெரியாது சித்தப்பா. முதல்ல அந்த பையனை வழியில இருந்து நகர்த்தணும். அதுக்கப்புறம் நான் என்னோட ஆசைய நிறைவேற்ற போறேன். சிவா, சிவா, நான் உன்னை பார்க்க தான் வரேன். வந்துகிட்டு இருக்கேன். வேண்டாம், சொல்றது கேளு. வேண்டாம். இது வரைக்கும் இந்த வேதம் சிட்டிக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதோ இப்போ ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. The Snake Man Thief. ஆமா, ஸ்னேக் மேன் மாதிரி தெரிகிற ஒரு புது ஆளு நம்ம சிட்டிக்குள்ள எல்லா இடத்துலயும் திருடிக்கிட்டு இருக்கான். அவனோட தலையில பாம்புகள் இருக்கு, கையில பாம்புகள் இருக்கு. நீங்களே பாருங்க, இதுதான் அவனோட வீடியோஸ். லட்டு சிங் சார், நீங்க அந்த ஸ்னேக் மேன் தீஃப பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? அவனை பத்தி என்னால எதுவும் விளக்கமா சொல்ல முடியாது. சொன்னா என் நிலைமை அவ்வளவுதான். லட்டு சிங், என் ஃப்ரெண்ட்ஸ் நீ டான்ஸ் ஆடுறத நிறுத்திட்டேன்னு சொன்னாங்க. நீ டான்ஸ் ஆடலன்னு போய் உயிரோடவே இருக்க மாட்டேன். பீம்சி, முதல்ல வீட்ல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி வை. சின்ன ஓட்ட இருந்தா கூட லட்டு சிங் உள்ள வந்துருவாரு. என் சிவாவை கூட்டிட்டு போக கண்டிப்பா அவர் வருவாரு. பீம்சிங் என்னையா விட்டுச்சு? நான் தான் விழுந்துட்டேன் தாத்தா. நான் தான் உங்க அன்பான பாசமான நேசமான லட்டு சிங். உங்களுக்கு என்னோட நிலைமை என்னங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவா, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரதுக்கு ஏதாவது யோசிக்கணும். அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். லட்டு சிங் அங்கிள், நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். தேங்க்யூ சிவா. பேடரா, இங்க நீ என்ன படிக்கிட்டு இருக்க? லட்டு சிங்கும் கூட வந்திருந்தாருன்னா அவர்கிட்ட நீ இத சொல்லு. வீட்டுக்குள்ள வரத பத்தி அவர் யோசிக்க கூட கூடாது. அதையும் மீறி வந்தா இந்த குச்சிய வச்சு அடிக்கிற அடியில மறுபடியும் அவர் இந்த தெரு பக்கம் வரதுக்கு கூட யோசிக்கணும். வணக்கம். வணக்கங்க. ஆக்சுவலி நான் பிரேவரி ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன். நாங்க ரொம்ப தைரியமா இருக்கிற பசங்களுக்கு பரிசு கொடுக்கறோம். ஒரு ப்ரோக்ராம்ல நாங்க சிவாவுக்கு பிரேவஸ்ட் பாய்க்கான அவார்டை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, அந்த அவார்டை நீங்க உங்க கையால கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான செய்தி. நான் இப்பவே என் சிவாவுக்கு கால் பண்றேன். சிவாவுக்கு இது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அவன் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துருவான். ஆனா அவன் இந்த அவார்டை அவனோட தாத்தா பாட்டி கையால வாங்க போறன்ற விஷயம் அவனுக்கு தெரியாதுல்ல. நீங்க இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு என் கூட இப்போ வர முடியுமா? ஆஹா, கண்டிப்பா நான் வரேன்பா. நான் இப்பயே போய் தயாராயிட்டு வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
சாரி, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன நம்புங்கப்பா, அவ ஏலியனே தான். ஏலியன்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரானது. லட்டு சிங் சார மட்டும் இல்லாம நம்மளையும் அது தூக்கிட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்சு அது இச்சாதாரி நாகம்னு நினைக்கிறேன். இச்சாதாரி நாகம் யாரையாவது டார்கெட் பண்ணிடுச்சுன்னா அவங்கள விடவே விடாதா. சிவா, நாம அதுகிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாப்பா. லட்டு சிங் சார் அதை தேடி பிடிச்சு கொத்தோம். என்ன அவன் எதுக்காக என்ன கொத்துவான்? ஏன் கொத்துவான் சொல்லுங்க. அவன் என்கிட்ட 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு வர சொன்னான். நானும் எடுத்துட்டு வந்து தந்தேன். இதுல ஏன் தப்பு என்ன? அவன் விருப்பத்துக்காக நானும் நாகினி டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் எதுக்காக என்ன கொத்தணும் சொல்லுங்க. சிவா, உடனே ஏதாவது ஆக்ஷன் எடு சிவா. சிவா, இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இவர் ஒரு சயின்டிஸ்ட். இவர் பேரு சஜன் சிங். இவரு பாம்புகளை வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நான் அவரோட அட்ரஸ் நெட்ல இருக்குமான்னு பார்த்து சொல்றேன். குட் ஜாப் ரேவா, லெட்ஸ் கோ. நீங்க போங்க, நான் இப்படியே இங்க நாகினி டான்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ சிவா, உன்னோட தாத்தா பாட்டி இப்போ என்கிட்ட இருக்காங்க. அவங்க உயிரை நீ காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒழுங்கா ஹேங்கிங் வேலிக்கு வந்துரு. ஓகே, நான் இப்பவே கிளம்பி வரேன். ஆனா அவங்களுக்கு எதுவும் ஆகாம பத்திரமா இருக்கணும். ரேவா, தாத்தா பாட்டிய ஸ்னேக் மேன் கிட்னாப் பண்ணிட்டான். என்னது? ஆமா, நான் அவங்கள காப்பாத்துறதுக்கு ஹேங்கிங் வேலிக்கு போறேன். ஓகே சிவா, நாங்களும் அங்க வந்து சேர்ந்துடுறோம். சிவா இங்க வந்துட்டானா? எங்களோட சிவா வந்துட்டான். அவனை போய் புடிங்க. சிவா, வெரி குட் சிவா, ஒருத்தனையும் விடாத. நிறுத்து சிவா, என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. ஒழுங்கா நீ என்கிட்ட சரண்டர் ஆயிடு. அப்பதான் உன் தாத்தா பாட்டியை நான் விடுவேன். இல்லைன்னா என்னோட பாம்புகள் இவங்கள சாப்பிட்டுடுங்க. வேண்டாம், வேண்டாம், நிறுத்து, நிறுத்து. நானே உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். தாத்தா பாட்டியை எதுவும் பண்ணிடாத. குட் பாய். வா, பொறுமையா தலைய குனிஞ்சுக்கிட்டே என்கிட்ட வா சிவா, வா. எதுக்கு நிக்கிற? வா வா. சிவா, வேண்டாம் 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 சிவா, நீ எங்களுக்காக சரணடைய வேண்டாம். சிவா, வேண்டாம் சிவா, வேண்டாம், சொன்னா கேளு சிவா. நோ 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 சிவா, அவன் கிட்ட சரண்டர் ஆகாத. ஃபைட் பண்ணு. ஆக்ஷன் சிவா, ஆக்ஷன். அவன் எப்படி சண்டை போட முடியும்? தாத்தா பாட்டி உயிர் தான் ஆபத்துல இருக்குல்ல. இப்ப சொல்லு பார்க்கலாம். சின்ன பையன்னு சொல்லாதீங்க அங்கிள். சின்ன பையா, சின்ன பையா, சின்ன பையா, சின்ன பையா இப்படிதான் சொல்லுவேன். சர்பிலாவோட கடிக்கு எந்த வைத்தியமும் இல்ல சிவா. நான் என்னோட வாக்க காப்பாத்துவேன். நீங்க பாருங்க தாத்தா பாட்டி, நிம்மதியா நீங்க வீட்டுக்கு போங்க. நான் சிவாவை கூட்டிட்டு போறேன். சிவா,
தாத்தா பாட்டி தப்பிச்சிட்டாங்க. தே ஆர் சேஃப் நவ். இப்போ நான் இவனை அட்டாக் பண்ணலாம். உன்னோட விளையாட்டு முடிஞ்சிருச்சு ஸ்னேக் மேன். ஹலோ ரேவா, ஐ எம் ஓகே. ஆனா ஸ்னேக் மேன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான். எங்க என்னங்க சிவாவை பத்தி எதுவுமே தெரியல. ஆனா நீங்க வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கீங்க. சிவா எங்க கண்ணா இருக்க? நல்ல வேளை, ஆண்டவன் தான் உனக்கு துணையா இருக்கா. கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு கண்ணா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சிவாக்கு ஒண்ணும் இல்லையா? அப்புறம் அந்த ஸ்னேக் மேன் சிவாவை பார்த்து பயந்து ஓடிட்டா. அப்பா ஆண்டவா, மறுபடியும் அந்த ஸ்னேக் மேன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அட நீயாமா இந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருக்க? அந்த ஸ்னேக் மேனை என்னாலேயே துரத்த முடியும். என்கிட்ட அதுக்குன்னு ஸ்பெஷல் ராகம் ஒண்ணு இருக்கு. அத பாடி அதை எப்படி துரத்துறான்னு மட்டும் நீ பாரு. பாடானி தாரி காம பாடானி நீடி கங்க கம பாப்பா 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 பாம்பே நீ பாம்பே ஓடி விடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஓடு பாம்பே நீ ஓடு பாம்பே பாம்பே பாம்பே. திரும்பவும் இந்த தாத்தா ஆரம்பிச்சுட்டாரு ஒரு பாட்டை. இது என்ன கொடுமை? வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு. தாத்தா வேண்டாம் ப்ளீஸ், உங்க பாட்டை நிறுத்துங்க. என்ன திடீர்னு வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடுச்சு? கண்டிப்பா இந்த பாம்பெல்லாம் தாத்தா பாடுற பாட்டை கேட்டுதான் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். வா தாத்தா கிட்ட போய் பாட்டு பாட வேணாம்னு சொல்லலாம். இல்லன்னா இந்த பாம்புகள்லாம் கொத்திடும். வேண்டாம் ப்ளீஸ், பாட்டை நிறுத்துங்க. வேண்டாம் பாடாதீங்க, நிறுத்துங்க. இல்லன்னா காட்டுல இருக்கிற எல்லா பாம்பும் வீட்டுக்குள்ள வந்துடும். தாத்தா தாத்தா நீங்க இப்ப பாடுற பாட்டை உடனே நிறுத்திடுங்க தாத்தா. இல்லன்னா அந்த பாம்புக எங்க வீட்டை விட்டு போகாது சொன்னா கேளுங்க. உடனே பாட்டை நிறுத்துங்க. பாட்டை நிறுத்துங்க தாத்தா ப்ளீஸ், பாட்டை நிறுத்துங்க. பீம் சிங், லட்டு. ஹலோ லட்டு சிங் சார். ஐயோ, லட்டு சிங் சாருக்கு போன் பண்ண சொல்லல, செஞ்ச லட்டை எடுத்துட்டு வர சொன்னேன். என்ன ருசிப்பா, டேஸ்ட் சூப்பர். மிஸ்டர் சுவாமி, மிஸ்டர் தனேஜா, நீங்களுமா? உங்களுக்கு என் பாட்டு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குது.
தினமும் ஏதாவது ஒரு பேங்க் ஜுவல்லரி ஷாப்ல திருட்டு நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்னேக் மேனை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். சிவா, இந்த ஸ்னேக் மேனை பத்தி பேசும்போது எங்க ஊர்ல நடந்த கோப்ரா விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த கோப்ரா தினமும் எங்க ஊர் கோழியையும் முட்டையும் சாப்பிட்டுட்டே இருந்தது. உடனே அத பத்தி எங்க கிராமத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த கோப்ராவை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ண தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னேன். கோப்ரா கண்டிப்பா அதோட பொந்துக்குள்ள மட்டும் தானே குடி இருக்கும். அதனால பாம்பு நிறைய இருக்கிற இடத்துல தேட சொன்னேன். அதே மாதிரி தேடி 2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொந்து கிட்ட நின்னு எல்லாரையும் மகுடி ஊத சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் வச்சாங்களா? கொஞ்ச நேரத்துல கோப்ரா வெளியே வந்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து அத படிச்சிட்டாங்க. வா வாதி, நீ ஜீனியஸ். அதுவும் சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. இப்ப நாம அந்த ஸ்னேக் மேனை பிடிச்சிடலாம். நான் பிறந்ததுல இருந்தே ஜீனியஸ் தாப்பா. ஆனா அதை வெளியே காமிச்சுக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். அந்த ஸ்னேக் மேன் எங்க கிடைப்பான்னு சொல்லு. ஸ்னேக் மேன் ஒன்னும் சின்ன பாம்பு கிடையாது. அவர் போய் பொந்துல ஒளிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமா அவர் ஒரு கேவ்ல தான் ஒளிஞ்சிருக்கணும். யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேவ்ல தான் ஒளிஞ்சிருக்கணும். ரேவா, மவுண்டன் ஆஃப் கேவ்ஸ்ல நிறைய கேவ்ஸ் இருக்குமே, அங்க மறைஞ்சிருப்பானோ? சரியா சொன்ன. நாம மட்டும் அங்க போய் மகுடி ஊதுனோம்னா அவனோட பாம்புகள் எல்லாம் நிச்சயமா மயங்கிடும். அப்படியே அவனை நிச்சயமா வெளியவும் கூட்டிட்டு வந்துட்டோம். சூப்பர் ஐடியா. மகுடி ஊதி அவனை கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போய் லட்டு சிங் சார் கிட்ட இதை சொல்லுவோம். அலையாதீங்க, நானே எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என் பிரெயின்லயும் இந்த பிளான் தான் வந்தது. இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். பேசாம நீங்க உங்க போலீஸ் ஸ்டேஷனை இங்கேயே திறந்துருங்களேன். யாரு மகுடி வாசிக்கிறது? யார் இத வாசிக்கிறது? ஓகே லட்டு சிங் அங்கிள், நான் ஃபர்ஸ்ட் போறேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. சித்தப்பா, சிவா எனக்கு எதிரா ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். மகுடியை அவன் தான் வாசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கண்டிப்பா தோல்வியை ஒத்துக்கவே மாட்டான் சித்தப்பா, ஒத்துக்க மாட்டான். சீக்கிரமா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையும் நகையையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தூரமா தப்பிச்சு போயிடணும் சித்தப்பா. இங்க பாருப்பா, எனக்கு பணத்து மேல என்னைக்குமே ஆசை இல்லை. நான் ஆன்டிடாட்டை எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாரு, நான் இப்ப முழு மனுஷனா மாறிட்டேன். அதனால இந்த ஸ்ப்ரேவை உன் மேல அடிச்சா நீயும் மனுஷனா மாறிடுவ. என்ன சித்தப்பா, இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நான் நிறைய சம்பாதிக்க ஆசைப்படுறேன். அதனால இந்த ஸ்ப்ரே எனக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கிறேன். இந்த ஸ்னேக் மேனை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை தடுத்து நிறுத்த நான் வந்துட்டேன் ஸ்னேக் மேன். நீயா இங்கேயும் வந்துட்டியா? நீ தானே மகுடி வாசிச்ச. நான் எதுக்குள்ள இருக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இப்படி பண்ண சின்ன பையா. அங்கிள், உங்ககிட்ட முன்னாடியே பையனை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. ஹே சிவா, இது வரைக்கும் உன்னை சின்ன பையன் நினைச்சுதான் போனா போகட்டும்னு விட்டேன். ஆனா இதுக்கப்புறமா உன்னை விடுறதா இல்லை. வேடிக்கை பார்க்காம அந்த சிவாவை கடிச்சிருங்க.
என்னது இது? இதை தூக்கி போட்டு உடைச்சாங்க என்கிட்ட நீ போய் சொன்னியா? இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. நான் இந்த நாளுக்காக தான் பாதுகாப்பா வச்சிருந்தேன். இந்த கெமிக்கலால தானே நீங்க பாதி பாம்பா மாறுனீங்க சித்தப்பா. சித்தப்பா, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. வேண்டாப்பா வேண்டாம், அந்த மாதிரி மட்டும் பண்ணாத. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், ஹே லட்டு, என் பிடியில இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக யாரும் வரமாட்டாங்க. உன்னோட கதை முடிய போகுது. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? டான்ஸ நிறுத்தாதுன்னு சொன்னல. இல்ல 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 இல்ல, நான் டான்ஸ நிறுத்தல. இப்படி புடிச்சு வச்சிருந்தா நான் எப்படி டான்ஸ் ஆட முடியும் சொல்லு? ப்ளீஸ் என்ன விட்டுடு. இப்ப பாரு. சிவா, நீ மத்தவங்கள பத்தி யோசிக்காத, உன்னை பத்தி மட்டும் யோசி. சிவா, மேல ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருக்காது, ஆன்டிடோட். அதை எப்படியாவது எடுத்து அவன் மேல ஸ்ப்ரே பண்ணிடு சிவா. இப்ப சொல்லு, உன்னை சின்ன பையன் சொல்லட்டுமா இல்ல சிவானுவா? இப்ப நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. ரொம்ப தைரியசாலியான சிவா இப்போ கீழே விழுந்து கிடக்குறானே, பார்க்க கஷ்டமா இருக்கு. எழுந்துரு சின்ன பையா, என்ன வந்து அடி, என் கதைய வந்து முடிச்சிரு. எல்லாருக்கும் முன்னாடி உன்னோட கதைய நான் எப்படி முடிக்கிறேன்னு பாரு சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். வெல்கம் பேக் டு ஹியூமன் வேர்ல்ட் அங்கிள். நான் முன்னாடியே ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்துட்டேன். உங்க மூஞ்சில ஸ்ப்ரே பண்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்ல இல்ல இல்ல, உன்னை விட மாட்டேன். ஏன்பா தேவையில்லாம இப்படி அடி வாங்கிக்கிட்டே இருக்க? நீ ஸ்னேக் மேனா இருக்கும்போது இந்த சிவாவை உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப மட்டும் என்ன பண்ணிடுவ நீ? சிவா, தேங்க்யூ வெரி மச் கண்ணா. நீ இவனை நல்லபடியா சரி பண்ணிட்ட. என்னோட ஒரு தப்பான எக்ஸ்பெரிமெண்டால இவனும் தப்பானவனா மாறிட்டான். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். சாரி சாரி, அந்த சாரிய இவன் சாதாரணமா சொல்லக்கூடாது. நாகினி டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லணும். ஈவன் ஜெயில இருக்கிற வரைக்கும் மகுடி வாசிச்சுக்கிட்டே தினமும் டான்ஸ் ஆடி காட்டணும். என்ன கொஞ்சமான டான்ஸ் ஆட வச்சான். என்ன ஸ்னேக் மேன், வா ஜெயில போய் ஒரு ஆட்டம் போட்டு காட்டு. எழுந்துரு, டான்ஸ் ஆடு. கான்ஸ்டபிளே, மகுடிய ஸ்டார்ட் பண்ணு. வாசி, டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜெயிலுக்கு வா. வாசிக்க ஆரம்பி. ஓகே சார்.
திடீர்னு இப்படி மழை பெய்யுது. எல்லாரும் சீக்கிரமா போய் ஓரமா நில்லுங்க. மழை ரொம்ப வேகமா பெய்யுது. போங்க. வாங்க, எல்லாரும் சீக்கிரம் போங்க. தண்ணி அதிகமாக போகுதுப்பா. சீக்கிரம் வாங்க, ஓடிடலாம். காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. தண்ணியில மட்டும் இறங்கிடாத. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. Very good, Shiva. Very good. சிவா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நம்ம ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கும். ஓகே பசங்களா, எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போங்க. மழை நிக்கிற வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது. என்னப்பா இப்படி கொள்ளுறது? வானிலை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. எல்லாரும் இங்கே இருங்க. நான் சமையலை முடிச்சிட்டு உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், சரியா? சரிங்க பாட்டி, கண்டிப்பா கொண்டு வாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப குளிருது. நம்ம வேதா சிட்டி முழுக்க கருப்பு மேகங்கள் நிறைஞ்சு இருக்கு. வாங்க இத பத்தி நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கலாம். சயின்டிஸ்ட் சேன் சார், இத பத்தி என்ன சொல்றீங்க? நான் என்னோட வாழ்க்கையில முதல் தடவையா சிட்டிக்கு மேல இவ்ளோ கிளவுட்ஸ் வந்திருக்கிறத பாக்குறேன். அதிகமான மழை பெய்யறதுனால டேம் ஓவர் ஃபுல் ஆகுது. இதன் விளைவா ஊர் முழுக்க ஆபத்து வரும். இந்த நிலைமையில கிளவுட் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ டேம் உடையறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெள்ளம் வரும், அப்புறம் இந்த சிட்டி முழுக்க அழிஞ்சு போயிடும். சார், இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருந்தா சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் ஒரு கெமிக்கல் பவுடரை ரெடி பண்ணிருக்கேன். அத மேல இருக்கிற கிளவுட் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டா அப்புறம் கிளவுட் டிசால்வ் ஆயிடும். ஆனா இது எப்படி நடக்கும்? லட்டு சிங் சார், நீங்க இந்த விஷயத்துக்காக ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அவன் வருவான். எனக்கு உதவி செய்யறவன் நிச்சயம் அங்க வருவான். கண்டிப்பா அங்க வந்தே தீருவான். பாத்தியா, கோட் வேர்ட்ல உன்னை எப்படி கூப்பிடுறாரு லட்டு சிங்னு? எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னா நம்ம சிவா தான் ஞாபகத்துக்கு வருவான். அவரு தனியா ஒரு வேலை கூட பண்றதில்ல. முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. வருவல்ல. வாங்க, கீழே இருக்கிற லேபுக்கு நாம போகலாம். ஹெலிகாப்டரால அங்க போக முடியல. ஏன்னா ஹெலிகாப்டர் ஒரு மிஷின். அதை இரும்பால உருவாக்கி இருக்காங்க. சோ எலக்ட்ரிசிட்டிய அது அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அதுல நெருப்பு பிடிச்சிருது. ஒரு பிளாஸ்டிக் கேஜெட்டால மட்டும்தான் மேல போய் இந்த கெமிக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ண முடியும். சிவா, இந்த பிளாஸ்டிக் கேஜெட்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? என் சைக்கிள் இருக்குல்ல, நான் இதையே பிளாஸ்டிக்கா மாத்தி காட்டுறேன் ரேவா. சைக்கிள் மூலமாவே மேல போய் மேகங்கள்ல கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணிடுறேன். என்னோட சைக்கிள் இப்ப பிளாஸ்டிக்கா மாறிடுச்சு. நான் போய் லட்டு சிங் அங்கிளை பார்த்தாகணும். ஆனா பாட்டி அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க வாங்க. சார், என்கிட்ட பிளாஸ்டிக் கோட்டட் சைக்கிள் இருக்கு. என்னால வானத்துக்கு போய் இந்த கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணிட்டு வர முடியும் சார். நல்லது, நல்லதுதான். இந்த மழையால இந்த சிட்டி முழுசா அழிஞ்சிரும். நம்ம மோட்டர் போட்ல இருக்கலாம். இந்த ஊர் முழுக்க அழிஞ்சதும் நம்ம இந்த சிட்டியை ஃபுல்லா கொள்ளை அடிச்சிடலாம். பேங்க்ல இருக்கிற எல்லா காசையும் நம்ம கொள்ளை அடிச்சிடலாம். பாஸ், நியூஸ பாருங்க பாஸ். சைக்கிள்ல போவியா? இது சின்ன குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இல்ல. ஹெலிகாப்டராலேயே ஒன்னும் பண்ண முடியல. உன்னோட இந்த சின்ன சைக்கிளால என்ன பண்ண முடியும் சொல்லு? சார், நீங்க பிளாஸ்டிக் கோட்டட் இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த சைக்கிள் இப்ப பிளாஸ்டிக் கோட்டடா தான் இருக்கு. இதுல கண்டிப்பா மின்னல் தாக்காது சார். இல்ல, உன்னை அனுப்பி என்னால கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. நான் போறேன் சார். நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். ஓகே, நம்புங்க சார். லட்டு சிங் சார்,
நீங்க போவீங்களா? நானே போயிட்டு வரேன். நான் கண்டிப்பா போவேன். நான் தான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வேற யார் போவாங்க? சரி, நீங்க போறீங்க அப்படின்னா இந்தாங்க இந்த பவுடரை புடிங்க. அப்புறம் இந்த ஸ்ப்ரேவையும். அங்க என்ன நடக்குது? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. நாம இவங்கள போக விடாம தடுக்கணும். இல்லன்னா அப்புறம் ஊரை அழிய விட மாட்டாங்க. வாங்க சீக்கிரம். என்ன காப்பாத்து சிவா. என்னாச்சு லட்டு சிங் அங்கிள்? ஒன்னும் இல்ல, ஒன்னும் கிடையாது. சிவா நீ போப்பா. நான் அங்க போற ஐடியா இல்ல. ஏன்னா ஊருக்குள்ள நிறைய குற்றங்கள் நடக்குது, அதை நான் தடுத்தாக்கணும். இந்த மாதிரி மழை நேரத்துல தான் திருடன்கள்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. உனக்கே தெரியும்ல. நானே போறேன். லட்டு சிங் அங்கிள், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. யாரும் எங்கேயும் போக கூடாது. இந்த சிட்டியை அழியணும். அப்பதான் எங்களால பணக்காரங்களாக முடியும். அங்கிள், உங்க ப்ராப்ளம் என்ன? சின்ன பையா, ஒழுங்கா நகர்ந்துரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடிங்க. சிவா நீ போ, நான் இவனை ஒரு கை பார்த்தறேன். சிவா, ஆல் தி பெஸ்ட். யாரு இந்த பையன் தெரியல. இவன் சைக்கிள் எடுத்துட்டு வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். 4 ட்ரோல் இவன் கூட பறந்துகிட்டு இருக்கு. அட, இது சிவாவாச்சே. சிவா. சிவாவா? அப்ப இங்க இருக்கிறது யாரு? பாட்டி, நான் தான் ஆதி. சாரி. எல்லாரும் சேர்ந்து சிவாவை அனுப்பிட்டீங்களா? நீங்க எல்லாரும் எப்பவுமே திருந்த மாட்டீங்க. ஹலோ சிவா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா ட்ரோனும் எரிஞ்சு போயிடுச்சு. நீ திரும்ப வந்துரு. சிவா, உன்னோட சைக்கிள் பிளாஸ்டிக் கோட்டிங்கா இருக்கிறதுனால தான் நீ தப்பிச்சிருக்க. மின்னல் ஒருவேளை சைக்கிள் மெட்டல் மேல பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு தான் பெரிய ஆபத்து வரும். சார், டோன்ட் வரி. நான் கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணாம இங்க இருந்து வரவே மாட்டேன் சார். வாவ், சைக்கிளை UFO-வா கன்வெர்ட் பண்ணிட்டான். இப்ப இதுல நிறைய மெட்டோ இருக்குமே. சிவா, நான் சொல்றத கேளு, திரும்பி வந்துரு. சிவா மறுபடியும் நம்ம வேதா சிட்டிய ஒரு பேராபத்துல இருந்து காப்பாத்திட்டான். சிவா, சிவா, சிவா.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.